உட்காராமடி ஏன் நின்றுட்டு இருக்கேன்? இருக்கட்டுதான், சும்மா நின்று பார்த்துட்டு இருக்கேங்க. வேலை வண்டி செஞ்சுட்டு இருக்காங்க, அதை நின்று பார்த்துட்டு இருக்கியாக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல அத்தை இப்படி வந்து பார்த்து. இருந்திருக்கலாம்ல, அப்படியே ஒத்திர வீட்டில் இருக்கா. அவள் இருப்பா வீட்டில். துறை வந்தாம்னா ஏசலாம் செய்வான். அவள் தனியாக வீட்டில் விட்டுட்டு கொஞ்சேன்னு ஏசனா வேங்குங்க. நான் சொல்லிடுவேன், மாமா நான் தான் கிணத்து போகிறேன்னு சொன்னேன், என்னை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அத்தை தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாவன்னு சொல்லிடுவேன். உடனே விட்டுட்டு போனாலும் அதுக்கும் சத்தம் தாண்டி போடுவான். நீ பிரியாணி வீட்டில் இருந்தால் நான் படுக்க வருவோம்லாம். ஓர் அடிக்குத்தேன் வீட்டில். அதுக்கு தான் முந்தினா எவ்வளோ அழகாக ஜாலியாக நம்ம காலைல வருவோம், சாயந்தரம் போவோம். மாமா கூட்டு வருதுன்னா கூட்டே வர மாட்டேக்கு, ஏற்கனவே தெரிய மாட்டேக்கு. இன்றைக்கி மாமா இல்லலாம், நம்ம பாட்டுக்கு இருப்போம். இப்போ வந்துடுவான். அப்புறம் அங்கே வீட்டில் நீ இல்லைன்னா ஏசலை செய்வான். ஏசாது மாமா, நீங்கள் இருக்கியெல்லாம். நான் கூட வந்திருக்கேன், ஏச மாட்டான். பிரியா தனியாக இருக்கான். நீ வீட்டில் இல்லைன்னு அவன் சத்தம் போடுவோம்லாம். விடுங்கத்தான், மாமா வந்தால் பார்த்துக்கலாம். எனக்கு என்ன திட்டினா நான் சொல்லிடுவேன். ஏய் வராண்டான்னா கேட்க மாட்டேக்காயா, என் கூட தான் வருவேங்க அப்படின்ற. எதுக்குத்தான் இப்படி மாமாட்டே இப்போ மாட்டி மாட்டி விடுத்தீங்க? எனக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிங்க. எதுக்கு வந்து நீ அவனுக்கு பயப்படுவேன், அதனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இப்போ நீ எங்கே அவனுக்கு பயப்படுத? அவனுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் பண்ணாலும் எனக்கு கஞ்சி கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிள்ளையே தந்தாலும் நீ தர விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிள்ளை இருந்தாலும் சோறுவையும் குழம்பு வச்சு உங்களுக்கு தந்துடும். நான் தராதிங்கன்னு சொல்லுதேன். சும்மா இருங்கத்தான், ஏக்கு அப்படி சொல்லுதீங்க? நான் தான் உங்களை பார்த்துக்குவேன் நல்லா. தேய், நீங்கள் மாமாக்கு என்னையை தானே கிட்டன்னு நினச்சிங்க. அப்போ ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள்? நான் நினச்சி என்ன செய்ய, எனக்கு ஆசை தான். ஆனால் அவன் சம்மதிக்கணும்ல. நான் ஒன்றும் சொல்லாமல் எப்படி நான் வாட்ட சொல்லி ஆசையை வளர்க்க? வாட்ட சொல்லி நீ ஆசையை வளர்த்துட்டு அவன் கெட்ட மாட்டான்ட்டானா? அது சங்கடலாமா? நீங்கள் சொன்னாதான் மாமா கேட்கும்லாம். நான் சொன்ன கேட்பான். சொன்னதுக்காக அவன் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு சந்தோஷமாக வாழாமல் இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு? பிடிக்காமல் எப்படி வாழ முடியும்? ஒருவேளை மாமா விரும்பலைன்னா நீங்கள் அப்போ மாமாவுக்கு வேறு பொண்ணை பார்த்துருப்பீங்க. என்ன செய்ய சொல்லுதேன்? ஏத்தேன் இப்போ நான் உங்கள் மருமகளாக வரணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? நீ சின்ன பிள்ளையில இருக்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் மருமகன். ஆனால் அவனுக்கு பிடிக்கணுமில்ல. அவன் எப்போதும் அவன்கிட்ட கோவப்பட்டுட்டே தான் இருக்கான். அப்புறம் எப்படி அவன்கிட்ட போய் பேச சொல்லுத நீ சொல்லு? நான் மாமாவை லவ் பண்ணலாம், அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்பவும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சா என்ன, எனக்கு பிடிச்சா என்ன? அவனுக்கு பிடிக்கணும்ல அவன் கூட வளர்றதுக்கு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சாலும் பிடிக்காதான்? அது தெரியலையே, அதை அவன்கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஆனால் உன்னை பிடிச்சிருக்கலாடி, ஆனால் எதுக்கு அவன் உங்ககிட்ட கோவமாகவே நடந்தான்? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் உங்கள் பிள்ளை என்கிட்ட நல்லா பேசிச்சுன்னா நான் லவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவேண்ணா. அதுக்கு தான் காட்டிக்காமல் கோவப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. நீ அவன்கிட்ட சொல்லியிருப்பெல்லாம் பிடிச்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லலையா? எங்கே சொல்லலையே. நான் கொடைக்கு வந்து பாருங்க 12 முடிச்சோடனே அப்போ போய் கோயில் கொடையிலே வச்சு சொல்லிட்டோம்ல மத்தியானம். அப்போ தானே ரைடு அந்த பாடிச்சிட்ட போட்டதுக்கு ஆரஞ்சு விடுன்னு ஏசி விட்டு நான் மாமாட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு வருஷமாக வேலையை போயிட்டீரா மாமா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. அதுக்கு தான் மாமா போய் வச்சு ஒன்றா படிக்க மாட்டானே இருந்திருக்கு சொல்லாமல். ஆனால் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, அண்ணனால சொல்லியிருக்கலாம்லத்த. அவனை தான் இவனை மீறி ஏன் செய்ய மாட்டானோட, ஏன் சொல்லாதான் சொல்லியிருப்பான். ஆமாத்த, அப்படி தான் மாமா சொல்லி வச்சிருக்கு. சொல்லாதீங்கன்னு சொல்லுறதுக்கானதுன்னு பேசினா எங்கே என்கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பேசவும் விடாமல் வச்சுருக்கு. நான் வேறு மாப்பிள்ள தானே பார்த்துருக்கேன்னா உனக்கு, எப்படி நீ சமைச்ச? எங்கே அதுக்கு தான் மாமா கேட் போட்டேன். வேறு என்ன, கல்யாணத்தை பற்றி நீ யார்கிட்ட எதுவும் பேசவும் கூடாது வைக்கக்கூடாது. நான் சொன்னேன் நீ கேட்பலாம், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டுல, அப்புறம் எப்படி மாட்டேன்னு சொல்ல. கரெக்டாக நான் என்ன யோசிப்பேன்னு தெரிஞ்சே நேக்கு பார்த்து சொல்லிடுது மாமா. ஆனால் மாமா நிறைய சொல்லிச்சுட்டேன், நான் அதெல்லாம் யோசிச்சிருக்கலாம். நான் யோசிக்காமலே இருந்துட்டேன். சொல்லாமல் என்கிட்ட சொல்லியிருக்கு, ஆனால் நான் தான் புரிஞ்சிக்காமலே இருந்துட்டேன். அப்போ வான் தப்பு தாண்டி. நேற்று ஏக்கு அப்படி சொன்னீங்க, நகையெல்லாம் 4 பங்காக பிரித்து கொடுத்துருவேன்னு. பின்ன வேறு என்னடி செய்யணும்? பிரியாளுக்கு தானே பண்ணியிருக்கேன், வேறு என்ன? எல்லாம் நீங்கள் தானே பண்ணிய. மாமா கொஞ்சம் பண்ணியிருக்குன்னு சொல்லிச்சு மாமா. அப்புறம் மாமா சம்பளம் அனுப்பி விட்ருக்கோம், அப்படி தானே? அதில் தானே பண்ணியிருப்பேன். ஆமாம், அவங்க மாமாவே 10 பவுன் பண்ணி வச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்குள்ளே 5 பவுன் இருக்குல்ல, 2 பவுன் தாளிச்சேன்னு ஒரு 3 பவுன் மட்டும் இருக்குது. வேறு துறைக்குள்ளதும் சுனிலுக்குள்ளதும் நகை இருக்குல்ல, செயின் கழிச்செல்லாம். இவ்வளோ தானே இருக்குது, நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணி வச்சுருக்கேன்ல, 20 பவுனுக்கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ பிரியா இருக்கா? பிரியாளுக்கு அவங்க மாமா பண்ணி வச்சு தான் கொடுக்கணும். நான் பண்ணி வச்சது என் பிள்ளை உழப்பில் பண்ணி வச்சிருக்குது. அப்புறம் அதை அவனோட கொடுக்காண்டமா? இது என்னத்தேன் மாமா பண்ணது மட்டுமா பிரியாளுக்கு கொடுக்க பிரியா? என்னத்தேன் மாமா இப்போ அனுப்புனது பண்ணதெல்லாம் பிரியாளுக்கு தானே கொடுக்கணும், கொடுங்களேன். ரொம்ப நல்லது. அவன் சம்பத்தியத்தை அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்போ அவன் பொண்டாட்டிக்கு என்ன செய்ய? அந்த 20 பவுனும் உன் மாமன் அனுப்பிவிட்டதும் அவன் பாலம் அனுப்பிவிட்டதும் தான் இருக்குது. அதில் தான் பண்ணி வச்சுருக்கேன். அவனு 2 இடத்துலையும் கொடுத்துட வேண்டியதான், ஆளுக்கு 10 10. அது போக ஏன்ட்ட இருக்கலாம், அதை மழை பண்ணிட்டு கொடுத்துட வேண்டியதான். மழை தந்த மாதிரி பைசா அதில் ஒரு 3 பவுனும் பண்ண கொடுத்துருக்கேன். அது போக ஒரு 2 பவுனும் பண்ணி சாமியா கையிலையும் கொடுத்துருவேன். எங்களுக்கெல்லாம் எதுக்கு தரேன்? அதான் நாங்கள் எல்லாருமே போட்டு வந்திருக்கோமே, அப்புறம் எதுக்கு அதை எங்களுக்கு தெரிய? இதெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போட்டு வந்தது. அப்புறம் அவனை சம்பாத்தியத்தில் உங்களுக்கு வேண்டாமா?
நான் ஒன்று சொல்லட்டாத்த, நீங்கள் இப்போ பங்கு வச்சு கொடுத்தாலும் அவ்வளோ பேர் ஃப்ரீயாட்ட தான் கொடுப்பாங்க. ஏன் இப்போ அவளுக்கு எப்போ பண்ணி வச்சது காணாதா? போதும் அது. நீங்கள் ஏன் அதை எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கே கொடுக்கிய? நம்மள மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கும், அவள் தானே பார்த்துக்கிட்டா, போதும் அவளுக்கு. இது எதுக்கு தான் நீங்கள் இப்படி பேசுதிய? இன்னும் தான் அவளுக்கு செலவு இருக்கலாடி நிறையா, பிறகு என்ன? அதெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னா? அதெல்லாம் அண்ணனும் அம்மாவும் செஞ்சு கூடாது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 30 வச்சுருக்கீங்களாத்தான், 30 அவட்ட கொடுங்க, மீதி நீங்கள் வச்சுக்கோங்க. மீதி மாமா எவ்வளோ போடணும்னு நினைக்கோ அதை மாமா எடுத்து போட்டு விடும் அவளுக்கு. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 20 2 அண்ணனுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் வச்சுருக்கீல்ல மாமா பண்ணது 10, இது ஒரு 3 13 கொடுத்துருங்க. அது போக மாமா மீதி பிரியாளுக்கு எடுத்து போட்டு விடும். ஆமாம், அவள் பண்ண வேலைக்கு தம்பி சொல்லிட்டானேன்னு நான் அமைதியாக இருக்க எதுவும் சொல்ல முடியாமல். அவளுக்கு அவளத்தையும் கொடுத்துட்டு என் பேரம்பதியெல்லாம் சும்மா நிற்கணும். அதுக்கு தான் மாமா அண்ணன் எல்லோரும் வேலை பார்க்காங்களா, பிற பண்ணிக்கலாம் கூடுங்கத்த அவளுக்கு. நானே தம்பிகிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் போட சொல்லலான்னு தான் பார்த்தேன். அவளுக்கு நாம மாப்பிள்ளை பார்த்துருந்தா இன்னும் 20 25க்கு மேலே போட்டு தான் அனுப்ப சொல்லலாம்னு பார்த்தேன். வீடுங்கத்த இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? மாமாவுக்கு பிடிச்சாதான் என் கூட சந்தோஷமாக வாழும் சொன்னிடலாம். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை தானே நல்லா வாழ முடியும். யாருக்குனே சொன்னேன் தம்பி, நீ தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு. நீ இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லாமல் தானே மறைச்சி வச்சிருக்க. ஏன் மாமா இதையும் சொல்லி வச்சுருக்கேன். விடுங்கத்த, அதெல்லாம் மறந்துடுங்க. அண்ணன் மாமாவும் லவ் பண்ணிச்சு தானே கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? பிரியாலாம் அதே மாதிரி பண்ணியிருக்கா. விடுங்கத்த, சந்தோஷமாக இருக்கட்டும். சந்தோஷமாக இருக்கட்டும் டி, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தானே நம்ம பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்ல. இல்லை நான் சொல்லணும்லாம் பண்ண விட்டியே, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாடி. நான் சொன்ன செய்வி இல்லாத கொடுங்கத்த. சரி கொடுப்போம், நீ சொன்னதுனால சரின்னு சொல்லுதேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவனை எதுவும் போடக்கூடாது, இருக்கிறத போட்டால் போதும். நீங்கள் இருக்கிறத கொடுங்க. மாமா என்ன நினைக்குன்னு தெரில. மாமா போடணும்னு நினச்சா போட்டுமே, விடுங்கண்ணே. ஒரு தங்கச்சிக்கு செஞ்சுட்டு போகுது. இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்டதானே செஞ்சு கொடுத்துட்ருக்கான், போதாதான் இவ்வளோ? இதுக்கு மேலே என்ன போடணும்? எவ்வளோ செலவு இருக்குது, வளகாப்பு இருக்குது, சௌமியாளுக்கு தம்பி படிப்பு செலவு இருக்குது, மகேஷ் செலவு இருக்குது, மகேஷ் கல்யாண செலவு, இது எவ்வளோ செலவு இருக்குது. இப்போமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்ய? சரி பார்த்துக்கலாம், அதுக்கு தான் இப்படி சொல்லிடலாம். எல்லாத்தையும் யோசிக்கணும் முன்னாடி. அப்புறம் இந்த கல்யாணத்தில் எல்லா கதையும் முடியுமா சொல்லு? எதுவும் முன்னுக்கூடி கிழமை கையில் வச்சுக்கிடணும்ல. ஓ, அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, கையில் நகையை வச்சுருக்கணுன்ட்டு? ஆகி அவளுக்குன்னு ஒரு ஆத்திர அவசரம் வரும்லாடி. இன்னும் அவளுக்கு நிறைய செலவு இருக்குது, இன்னும் உங்களுக்குலாம் நிறைய செலவு இருக்குது. அவசரத்துக்கு என்ன செய்ய? நம்மளும் பொருளை கொஞ்சம் கையில் வைக்கணும்ல. இதுக்கு தான் கொடுக்க மாட்டேன் நீலாம். எல்லாத்துக்கும் பெருசு இருந்தால் உதவும்லாடி. அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வச்சுருக்கோமே, அப்புறம் வேணே இருக்கிறத போட்டு கொடுப்போம் தான். சரி என்னமோ பண்ணுங்க, போட்டு கொடுங்க. அப்புறம் பிறகு அக்காட்ட சொல்லி பிரியாளுக்கு என்னென்னலாம் வேணும்ன்ட்டு எழுதி தர சொல்லுங்கள். மாமா கிடச்சி இதே தான் போட்டு போகிறோம்லாம் இல்லை வேறு மாடல் எடுக்க போகிறலாம்? பழசு இருக்குல்ல உங்கள் மாமா பண்ணது, அதை புதுசு எல்லாம் அவளுக்கு பிடிச்சே தான் பண்ணியிருக்கோம். அவளுக்கு தானே பண்ணியிருக்கிய, பிறகு எதுக்கு அண்ணன் ரெண்டு கொடுக்குங்கிய? இப்படி வந்து சொன்னால் அவளுக்கே கொடுக்கணும். கோவத்தை மனசுக்குள்ள தான் வச்சுக்கிட்டு சரின்னு இருக்கிய. அந்த அண்ணன் பிடிக்கலையா உங்களுக்கு? அதெல்லாம் எல்லாரையும் பிடிச்சிருக்குடி, இவா சொல்லாமல் இருந்தல்லாம் அதுக்கு தான். சரி பிறகு கேளு கவட்டியே, வேறு எதுவும் மாடல் வேணுமான்னு செலக்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். பிறகு மாமா பார்த்து எடுத்துகிட்டு வரும். நீ கேளாம்டி. சரி கேட்க, அக்காட்ட சொல்லுவோம், அக்கா கேட்பா. சரி கேட்டு மாற்றனா இப்போமே போய் மாற்றிட்டு வாங்க. அக்கா நீ தம்பி எல்லோரும் போயிட்டு வாங்க. சரித்த. இது எப்படி கேட்டீங்க? தென்னை மரத்துலலாம் கட்டி போட்டிருந்தியா? அப்புறம் இங்கே எப்படி இருந்துச்சு? முந்தானத்து சாயந்தரம் இங்கே வந்தேண்ணா, மாமா கிணத்து கூட்டுவாங்கன்னா கூட்டே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் இங்கே வந்தேன். மாமா என்னை தேடி வந்துச்சா, அந்தளவு கேட்டி தாங்கண்ணே, அந்தளவு கேட்டி தந்துட்டு போயிருக்கு. நல்லா இருக்கலாத்த? நல்லா தான் இருக்கு. இப்போ என் கட்டி தடுச்சோன்னா இதுக்கு முன்னாடியே கட்டி சொல்லியிருக்கணும். இதுக்கு முன்னாடி உன் மாமா எப்போ என்கிட்ட பேசிச்சு? நான் தான் முன்னாடி கிணத்து கூட்டு வந்தேன்னு சொன்னானே. கூட்டிகிட்டு வந்து பேசிச்சு. இந்த அளவுக்கு உரிமையை கேட்க முடிஞ்சிச்சா? பயமாக இருந்துச்சுலாம். இதுவே கட்டி தர மாட்டேன்னு சொல்லிச்சு. நீ கீழே விழுந்துருவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அடம் பிடிச்சி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து கெட்டி போட்டு போயிருக்கு. எதுக்கிடி இந்த பாடுபடுத்துகிற அவனு? முதல்ல ஒழுங்காக பேசியிருந்தா நான் ஏன் செய்யலாம் அப்போவுமே கேட்டு நிறைவேற்றிருப்பேன். எதுக்கு பேசலை? இதெல்லாம் ஆசையாடி இப்போ மாட்டி நீ ஊஞ்சிடாடணும். யாராச்சும் பார்த்து சிரிப்பாங்கடி. உன் மாவன் கூட தான் ஆடணும்னு ஆசை. ஆனால் உன் மாவன் தான் பேசவே இல்லை. எப்படி கெட்டது சொன்னால் கெட்டி தரோம். என் கூட ஆடுமா ஆடாத? இப்போ மட்டும் ஆடதான் நடக்கும். தெரியலையா, இதுக்கே மாமா சத்தம் போட்டுச்சு. நான் என்ன செய்யன்னு கெட்டி தந்துட்டு போயிருக்கு. டேய் மாமாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புமா? ஏய்கிடி அவனை கோவப்படுத்துற? கோவப்படாது மாமா. நான் ஏற்கனவே கூப்பிட்டு வந்துச்சல மாமா. அப்போ இந்த மரத்தில் என்னை தூக்கி விடுங்க மாமா அப்படி சொன்னேன்னா, ஆனால் தூக்கி விடுங்கன்னு சொல்லலத்தேன், ஏறணும்னு சொல்லுதேன். அப்போ மாமா புரிஞ்சுருக்கோம்லாம், என்னால் ஏற முடியலங்க. ஆனால் தூக்கி விடுன்னு சொல்லவே இல்லைத்தான். ஏற்றி விட்டானே இல்லையா? நீ ஏறினியா இல்லையா? எனக்கு இதில் உட்காரணும் ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா. ஏற முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதோட வரும்போதெல்லாம் யோசிப்பேன்,
அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வரவே இல்லை, எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது அப்படிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்டுகிட்டே இருக்கு. யார் உட்கார வேண்டியதானே அப்படிங்கு. அப்புறம் ஏற்றி விடலையா? என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கு. நான் என் வாயால் தூக்கி விடுங்கன்னு சொல்லணுமா. அதுக்காக எவ்வளோ நேரம் தெரியுமா மாமா. அதுக்கப்புறம் சொல்லுது வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னு அப்படி சொல்லிச்சான். அதுக்கப்புறம் தான் சரி தூக்கி விடுங்க மாமா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தூக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை என்ன தெரியுமா பண்ணிச்சு, இறங்குனுச்சு. நான் எப்படி தனியாக இறங்க முடியும், இனி ஏற்றி தானே விட சொன்னேன், ஏற்றி விட்டுட்டேன் இறங்கு அப்படின்ச்சு. நீ இறங்கி தேடி எங்கேருந்து நான் இறங்கினா கீழே விழுந்து கிடப்பேன். அப்போ நான் சொன்னேன் நான் அப்போ கீழே விழுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்து கிடக்காதுன்னு நான் இறக்கி விடுது அப்படின்ட்டு இறக்கி விட்டுச்சு. அன்னைக்கே சொன்னேன் இவன் முந்தைய ரொம்ப பாடுபடுத்தினாமா என்ன அப்படின்னு. இதுதான் உண்மைதான் போல. இன்னும் என்னடி பாடுபடுத்தினா என் பிள்ளையா? வேற ஒரு படம் படுத்துகிறாங்க பிள்ளைய. அப்புறம் ஒரு நாள் மாமா ரூமில் உட்காந்து பேசிட்டே இருந்தோமா நைட்டு. அந்தால தூங்குவோன்னுச்சு. நான் முடியாது இங்கே தான் இருந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தூங்கிட்டே இருந்தேன். மாமா தோல்லையே தான் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தேன். மாமா விடிய விடிய தூங்காமலே தான் இருந்திருக்கு. சரி அப்போ இங்கே பாடு, நான் சோப்பாவில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஒத்தில எப்படி படுக்க முடியும் மாமா ரூமில், அதான் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாமா சொல்லிச்சு நீ தூங்கின பிறகு நான் போட்டு வெளியே படுக்கன்னு சொல்லிச்சு. அந்த இடம் தான் முடியாது, நீங்கள் இப்படியே இருங்க, நான் இப்படியே தான் உட்காந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இடம் விடிய எப்படியே தூங்காமலே இருந்துச்சு மாமா. அடி பாவி, என் பிள்ளைய கொஞ்சம் படப்படுத்திருக்கேன். ஆனால் மாமா சொல்லிச்சுத்தேன் நீங்கள் இருக்காதம்மா, நீ அங்கே போய் படு, நீ இங்கே ரூமில் இருந்தால் நானும் இங்கே இருந்தால் வச்சுக்கோ யாராச்சும் தெரிஞ்சு தப்பாக பேசுவாங்க, அம்மாவையும் தப்பாக பேசுவாங்க, மாமாவையும் தப்பாக பேசுவாங்கம்மா, நீங்கள் வந்து போகிறது சரிதான், இப்படி இருந்தால் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதிலலாம் என் மாமா கிரேட் தான் தான். என் பிள்ளை இல்லாடி எங்கள் அண்ணன் வளர்ப்புலாம் சூப்பர் தான். அதனால மாமா யாரும் அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் அப்போ பேச ஆரம்பிச்சோடாத்த அதுலேருந்து கல்யாணத்து வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு தெரியுமா. நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறேன்னா அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடும் மாமா. கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட நான் வேறு மாப்பிள்ளை தானே கல்யாணத்துக்கு பார்த்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது வரைக்கும் மாமா கூட இருக்கலாம்னு நினச்சேன்னா, அதனால் மாமா என் கூடயே இருங்க அப்படி சொன்னேன்னா, அதனால் அங்கேயும் என் கூட தூங்காமல் விடிய விடிய என்னை தூங்க வச்சுட்டு இருந்திருக்கு தெரியுமா மாமா. அப்படியாடி? ஆமாம், நான் ஒன்று சொன்னேன்னா மாமா அப்படியே செய்யும் எனக்காக. இந்த அளவுக்கு உன் மேலே பாசம் வச்சுருக்கேன். ஆமாத்தான், மாமா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கு. உங்கள் மேலேயும் அப்பா மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கு அதே மாதிரி என் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கு. சரிடி, சந்தோஷமாக பார்த்துக்கவனே. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் மாமாவை. ஏய்க்கு வேண்டி சண்டை போடுறேன். அது மாமாவுக்கு நான் சண்டை போட்டால் சேட்டை பண்ணால் தான் பிடிக்கும். அப்படியா? இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். பார்த்தானா திட்ட போகிறேன். எனக்கு என்ன திட்டாது, மாமா தானே கெட்டி போட்டு போயிருக்கேன். கிட்டே அக்காவும் மாமாவும் வந்துருப்போவளா நேரம் குடிச்சிட்டு தேதியெல்லாம் தெரியலையே. வந்தால் தான் வருவானாங்க. வீட்டில் நம்ம இருந்துக்க மாட்டோம். அப்போ இங்கே வருவோம்ல. ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கோம், நம்ம கிணத்துக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வரட்டும்னு இருக்குமோ தெரியலையே. சரி வந்தால் என்ன வீட்டில் இருக்கட்டுமே, தர போய் தெரிஞ்சுக்கலாம். அடிக்க தரைய அடிக்க? இல்லை மாமா அடிக்கிட்டேன், அக்காவும் பவியும் அடிக்காங்க. சரி சரி இப்போ பேசு. சாமி எப்படி இருக்கலாம் கேளு. ஹலோ எப்படி இருக்க? எனக்கா நான் ஜாலியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் எப்படி இருக்கான்? பவி எருமை எப்படி இருக்கு? நாங்கள் நல்லா இருக்கோம். குட்டி பையன் நல்லா இருக்கான். எருமை மாடு எப்படி இருக்க? ஜாலியாக இருக்கியா? ஏன் உனக்கு வயிறு எரியுதா? ஜாலியாக தானே இருக்குன்னு சொன்னேன். ஜாலியாக இருக்கேன், நல்லா ஊஞ்சலில் படுத்துட்டு. மூஞ்சில் பட்டு இருக்கியா? கருமத்திலையா மச்சான் இல்லையா? ஏன் உன் மச்சான் இருந்தால் தானே இருக்கணுமா? மாமா இல்லை, மாமா தேதி குடிக்க போயிட்டு நானும் அத்தையும் கிணத்துக்கு வந்தோம். கிணத்துல ஊஞ்சல் கட்டி போட்டிருக்கலாம், அதை அவுத்துட்டு வந்து இங்கே கட்டியாச்சு. அங்கே யார்ட்டி கட்டி தந்தா? அதே இங்கே இருந்தால் அங்கே ஒன்று கட்டி போட்டுருக்கேன். இங்கே வந்தால் இது நல்லா இருக்கலாம், என்னெல்லாம் காற்றுல தென்னை மரத்தை நல்லா தூக்கம் வரலாம், அதுக்கு தான். இங்கேயும் தினம தினம் கிடந்துச்சு. பிறகு காலத்து அங்கே கொண்டு கட்டியிருக்கேன். சும்மா தாண்டி மாமாட்ட கேட்டேன், மாமா கட்டி போட்டிருக்கு. அப்படி அமைச்சா கட்டி தந்துச்சு, ஒன்றும் சொல்லலையா? மச்சான் தானே, ஒன்றுமே சொல்லலாமா, கேட்டி தர மாட்டேன்ட்டு நான் சண்டை போட்டு கட்டி தர சொல்லியிருக்கேன், அதான் கட்டி போட்டிருக்கு. நீ இருக்கியே சந்தினி. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, படத்துக்கு வந்தாலே ஃபோன் பேச ஜாலியாக இருக்குது நல்லா. இருக்கட்டையே உனக்கு ஏன் இருக்காது? எங்கே எதுக்கு இப்போ இவளுக்கு வயிறு எரியுது, ஏன்னாச்சு இவளுக்கு? ஒன்றும் ஆகலை. சரி இப்படி எப்படி இருக்கா புது பொண்ணு? என்ன சொல்கிறா?
அவள் ஒன்றும் சொல்லலடி, அவள் வீட்டில் இருக்கான். நானும் அத்தையும் தான் தோட்டத்துக்கு வந்தோம். தேடி குடிச்சாச்சா? மச்சான் ஃபோன் அடிச்சிச்சா? என்னக்கா? தெரியலக்கா, அதான் அத்தைட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் ஃபோனும் அடிக்கல, வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னமோ தெரில, என்னன்னு தெரில. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மச்சான் தானே சொல்லு, சரியா? சொன்னதும் கால் பண்ணுறேன் உனக்கு. சரி ஏக்கா, நாங்கள் அத்தைட்ட பேசுங்க. அத்தை என்ன பேசுங்க, ஸ்பீக்கரில் தான் இருக்குது. சௌமியா, எப்படிமா இருக்க? பவி எப்படி இருக்க? நல்லா இருக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா தான்? சாப்பிட்டோம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா தானேங்க. குட்டி பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் தான். நீங்களும் நந்தினி கூட சேர்ந்து குட்டி பையன் முடிவு பண்ணிட்டீங்களா? குட்டி பையனோ குட்டி பாப்பாலோ எதுவாக இருந்தால் நல்லபடியாக வந்தால் போதும் என் கைக்கு. கவலைப்படாதீங்க தான், வரிசையாக வருவாங்க. சமாளிக்க ரெடியாக இருங்க. கொடுங்கடி, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் கொடுக்க சொல்லுது, என் மாமா என்ன சொல்லுது, எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு சொல்லுது. அப்படியே சொல்லுதான். ஆமாம், 3 பேர் வரிசையாக கொடுத்தா நீங்கள் பாவமா கஷ்டப்படுவீங்களா? அதான் பார்த்து வேண்டி நீங்கள் கொடுங்க, கவலைப்படாங்க. அதை நினச்சி சரி தான். சரி அக்கா, நீங்கள் என்றைக்கு வருவீங்க? பவி எப்போ வருவேன்? தெரியலையே, அவங்க அண்ணன் மச்சான் சொன்னப்பறம் தான் வரணும்னு சொல்லிச்சு. அப்படியா? சரி சரி. இல்லை ட்ரெஸ்ஸு திங்ஸ்லாம் வாங்கணுமில்ல? அதை தாண்டி நேற்று நான் சொன்னேன் வேணுங்கிட்ட, நிறைய இந்த தடவை ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் நேரில் வந்தால் அடிச்சு போடுவேன்ட்டான். ஏது கிளூஸு? அது இப்போ கோட்டைக்கு தனியாக ட்ரெஸ் எடுத்தால் பண்ணேன். எங்கள் அம்மாட்ட வேறு நான் ட்ரெஸ் எடுவாங்கண்ணா. அதுக்கப்புறம் மச்சான் வேறு என்கேஜ்மெண்ட்டில் இருந்து ரிசப்ஷனு பொண்ணோட பேர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக சேலை எடுத்துருந்துச்சுன்னா ட்ரெஸ் எல்லாத்துக்கும் எடுத்துருந்துச்சுலாம். அதான் நிறைய இருக்குது. அப்புறம் எதுக்கு ஒரே ட்ரெஸ் எடுக்கிட்டு கிடக்க அப்படின்னு ஒரே ஆச்சு. அப்போ இந்த தடவை ட்ரெஸ் கிடையாதா நம்மளுக்கு? தெரியல, உங்கள் அண்ணன் 2 ட்ரெஸ் எடுத்தாரேன், கல்யாணத்துக்கு ஒன்று ரிசப்ஷனுக்கு ஒன்று அப்படின்னா. சாரி அப்படின்ட்டுருக்கேன். வாட்சு அப்போ எல்லாத்துக்கும் 2 தான் போ. நீ மச்சடி கிளம்பி மச்சம் எடுத்துருவேன். ஆமாம், எடுத்து தருது. 2 6 வேணால் தரும். உனக்கு 2 எடுத்துருவானே, அப்போ எனக்கு மட்டும் 7 எடுத்துருமோ? எல்லாத்துக்கும் ஒரு போல தான் எடுக்கணும். உனக்கு 2 எனக்கு 2 தான். சரி, உங்கள் அண்ணன் சொன்னால் பிரியா கிட்ட என்ன வேணும்னு கேட்க சொன்னேன். கேட்றேன். அவளுக்கு நகையும் என்ன எவ்வளோ வேணும்னு கேட்க சொன்னேன். அப்புறம் மாடல் பார்த்து சொல்ல சொன்னேன். அங்கே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன். மாமாவும் என்கிட்ட அதான் சொல்லிச்சு. நீ கேளு பவி. ஏன்டி நீ தானே அங்கே இருக்கேன், கேளு. பவி, நான் அவட்ட பேச மாட்டேன் பவி, நீ கேளு. ஏக்கிடி இவ்வளோ சத்தா அமைதியாக பேசுகிறேன்? நான் அவட்ட பேச விரும்பலை பவி. அதுக்கு காரணம் நான் இப்போ சொல்ல முடியாது. அத்தை இருக்காங்க, அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் வேறு ரூமுக்கு வந்து அந்த விஷயம் சொல்லுறேன், சரியா? நீ அவட்ட விசாரி, அவளுக்கு என்ன மாடலாம் வேணும்ட்டு, அப்புறம் என்னென்ன வேணும் பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லிஸ்ட்டு வாங்கிக்க. எதுக்கு நந்தினி? அவன் நேற்று காலில் பண்ண காரியம் பிடிக்கும். எனக்கு விருப்பம் இல்லை, விடுங்க. நீங்களும் சேர்ந்து விசாரிங்கக்கா. அது எங்களுக்கும் தெரியும், அதுக்கே பேச மாட்டாங்க. அண்ணன் சொல்லிட்டானா? சரி சரி. அவள் யோசிக்காமல் பண்ணிட்டா. எனக்கு மாமா மரியாதை அண்ணன் மரியாதைலாம் முக்கியம்ல. அவள் அப்படி போய் பண்ணியிருந்தானா என்ன நடந்திருக்கும், மாமா என்ன ஆயிருக்கும்? சரி, அதான் ஆகலாம்ல, விடாண்டி. அதுவும் மாமா ஒன்று போகலன்னா எப்படி சத்தம் போலன்னா எப்படி வந்திருப்பேன்? எப்படியும் பண்ணது தப்பு தானே. எனக்கு பேச விருப்பம் இல்லை பவி, விட்டுரு. நீ பேசி எல்லாத்தையும் கேட்டு சொல்லு, மாமா சொல்லிச்சு. அதை வச்சு நம்ம ஊருக்கு வந்து பேசிக்கிறோம். ஏம்மா ஏம்மா நந்தினி, நந்தினி, என்னக்கா வீட்டில் ஒருத்தர் சத்தம் கொடுக்க முடியக்கவ? எங்கே போன வேலை வரும்? வீட்டை சாத்தி வச்சுட்டு. தெரியலையடா. சரி, நான் இதை பிடி கொண்டு வை. மச்சான போனட்டு சொல்லிடு, புரியுதா? பேர் அம்மாவும் நீனும் பேர் எழுதி வச்சுருங்க. என் கல்யாணத்தோட அடித்த பேர் தான் அடிக்கணுமா எப்படி? இல்லை வேறு எதுவும் மாற்றணுமான்னு பார்த்துக்கா. பையனோட அம்மா அப்பா பேர் போடுங்களாடா, தெரியுமா எப்படி? எனக்கு தெரியாது. பிரியாட நம்பர் இருக்குது, வாங்கி மச்சான பேச சொல்லு கேட்க சொல்லு. இல்லைன்னா மாமாட்ட சொல்லு, மாமா கேட்கும். உட்காந்து பேசிட்டே நேரத்தை எடுத்துகிட்டு இருக்கதா, புரியுதா? சீக்கிரம் வேலையை பார்க்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. சாயந்தரம் கொண்டு கார்டு அடிக்க கொடுத்துட்டு வந்துருந்தேன், அப்போ தான் நாளைக்கு தருவான். அதுக்கு முன்னாடி வீட்டில் எதுவும் வேலை இருந்தால் சொல்லு, அதை முடிச்சிடுவான். அவளுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு. அப்புறம் உட்காந்துட்டே இருக்காத, அது ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறம் அதை நேரம் கிடைக்கும்போது போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நீ எனக்கெல்லாம் செஞ்ச பாரு, இந்த வேலையெல்லாம் அவளுக்கு ஏதாச்சும் செஞ்சேன்னா அவனை அடிச்சே போடுவேன் சொல்லிட்டேன். எதுக்குடா உங்களுக்குலாம் போடுக்கலாம், பாரு அவளுக்கு போடாண்டமா? அதுக்கு தானே சேத்தானே போட்டு அனுப்பிவிடுது. பிறகு என்ன, பேசாமல் இருந்துரு. வேலையை தான் மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு மச்சாட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டேஜ்னு பார்க்க மாட்டேன், அங்கேயே வச்சு அடிச்சு விடுவேன். எதுக்குடா இப்படி சொல்லுதேன்? நந்தினிக்கு போட்டிருக்கல, அப்புறம் இவளுக்கு போடலடா. நந்தினி கேட்டாலா என்ன மோதிரம் போடணும்? நீனா தானே தேவையில்லாத வேலை பார்த்த. செய்யணும்லடா. எப்போ செய்யணுமோ அப்போ செய், புரியுதா? அப்போ சொல்கிறேன் செய். இப்போ நீ ஒன்றுமே செய்யாத கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன். எதுக்குடா இப்படி பண்ணுவேன்? சொன்னதை கேட்க போறியா இல்லை அரை வாங்க போறியா?
சரிடா விடு, நான் ஒன்றும் பண்ணல போதுமா. அம்மாட்ட நகை இருக்குல்ல, அது அவளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாரு என்ன. அதுக்கப்புறம் அவளுக்கு எவ்வளோ வேணும்னு கேளு. இதில் போக மீதி எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கணும்ல. நீ என்னடா நினைக்க, எவ்வளோ பண்ணணும்னு நினைக்க? நான் ஒன்று நினச்சிருக்கேன், அவள் எவ்வளோ சொல்லுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒருத்தரையும் காணும். எங்கே நம்ம வீட்டில் இல்லாமல் பின்னாடி அம்மா இருக்கான்னு தெரியலையா? நந்தினி எங்கே போனான்னு தெரியலையா? வீட்டு போயிருக்கடோ. வீட்டு பண்ண எடுத்து சொல்லாமல் அப்புறம் சரி என்ன இதை பிடி அங்கொண்டு வை. அப்புறம் பையனுக்கு எடுக்கணும்ல, அது என்ன செய்ய போகிற? அதை பற்றி நைட்டு பேசுவோம். மாமாவும் மச்சனும் வரட்டும். சரிடா. எப்படி நான் சாயந்தரம் கொடுத்தனா நாளை சாயந்தரம் தான் தருவான் கார்டு. நம்ம நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வருவோமா பொருள்லாம்? நீ லிஸ்ட் போட்டு வைக்கலாம். பொருள் நாளைக்கே எதுக்குடா, 2 நாளைக்கு முன்னாடி போய் எடுப்போம். சரி பொருள் வாங்கிக்கிடுவோம். பீரோ கட்டலாம் எப்படி எடுத்துக்கிடுவோமா இல்லை செய்ய சொல்லணுமா? அது அம்மாட்ட தான் கேட்கணும், அவள் என்ன நினைக்கான்னு தெரியல பிரியா. எதில் வேணுமா? வுட்டில் வேணும்னா சொன்னால் தான் நல்லாயிருக்கும் டிசைன். அவளும் வீட்டில் இல்லையா? இவ்வளோ 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காளுங்களா? காது கேட்காம அப்படி என்னத்தை பேசிகிட்டு இருக்காள்? ஏய் நந்தினி, நந்தினி கத்திட்டு இருக்கேன், காதில் அவ்வளோதான் பாரு. என்ன கூப்பிட்டியா? இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், இப்போ தான் காது கேட்குதா உனக்கு? எனக்கு கேட்கலண்ணா. கேட்காத அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சும்மா தான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். அது ஹெட்ஃபோன் போட்டிருந்தேண்ணா, அதான் கேட்கல. அவளை எங்க? யாருண்ணா? யாரா? வீட்டில் யார் இருக்கான்னு தெரியலையா? அக்கான தானே இருக்கா? மகேஷ் இல்லைல்ல, பிறகு யார் இருக்கா? நந்தினி எங்க? அவள் ரூமில் தான் இருந்தா. அம்மா எங்க? அம்மா கிணத்துக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. எப்போ போனாங்க? அது நீங்கள் போனதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்போ நந்தினியை பார்க்கவே இல்லையா? நான் ரூமுக்கு போகலண்ணா, அவளும் என் ரூமுக்கு வரலையே. ரூமில் இருப்பான்னு நினச்சேன். ரூமில் போய் பார்த்துட்டு இருக்காளான்னு இருந்த வர சொல்லு. ம் சரிண்ணா. எதுக்குடா இப்போ அவளை வர சொல்லுதேன்? நீ போய் பாரு. அப்போ அங்கே போனோம்னு வச்சுக்கோ, சரிப்பட்டு வர மாட்டா. இங்கே வச்சு தான் கொடுக்கணும். ஏதுக்குடா? வாரட்டும் நான் சொல்லுதேன். என்ன ரூமில் இல்லையே? அம்மா கூட கிணத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். கிணத்து போயிட்டாளா? அம்மா ஒன்று சொல்லியா அவளு வரலான்னு? அம்மா என்கிட்ட கிணத்துக்கு போகிறோம் நீ இருந்துக்கான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நன்னிட்டு சொல்ல போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதிரையும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேளுடா அம்மாட்டா அங்கே இருக்கான்னு. திமுர் எடுத்த வாவா, கொழுப்பு எடுத்தவா, கிணத்துல தாக்கா இருக்கா. எப்படி தான் சொல்லுதேன்? ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ண தானே ஃபோன் எடுத்தேன். கொழுப்பு எடுத்தவா ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. இங்கே இருக்கனால ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். சரியான சேட்டக்கறி. முந்தானத்து அங்கே போய் நின்றுட்டு கிணத்து கூட்டு போலன்ட்டு அங்கே வர வச்சுட்டு அங்கே ஒரே ராட்டு கட்டி தாங்கன்னு ஒரே கரைச்சல். ஒரே இங்கே சின்னமரத்தில் கிடந்துச்சலாம், அதை எடுத்துக்கொண்டு அங்கே ஒன்று கட்டி போட்டிருந்தேன். அதான் அன்றைக்கி போயிட்டு அங்கே போய் ஊஞ்சலில் படுத்து கிடந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. அங்கே இருக்கிற ஊஞ்சல் கடிச்சானா? அது எனக்கு என்ன தெரியும், அவட கேளு. பின்னாடி கட்டிதான் ஓடுந்தாலும் அவ்வளோதான் கட்டினால. அவளும் பாவியும் சுனில கட்டிதான் சொல்லி தர இங்கே இருந்தவத்தைக்கு அங்கே கடிச்சானா? அது அங்கே போனால் எல்லோரும் வேலை செய்தான் வேணாம், அது நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கானா. அங்கே ஒரு மரம் இருக்குது, அதில் அன்றைக்கி அவள் தூக்கி வச்சிருந்தேன். அந்த பிடிச்ச மரத்தில் இதை கட்டி போட்டு அவள் பாட்டு உட்காந்துட்டே படுத்து கிடந்துட்டே பார்ப்பான். அதுக்கு தான் நல்லா காற்று வருதான் தங்கச்சிக்கங்க. தென்னை மரத்தையும் நல்லா தூங்க போகிறான். நீ நல்லா காற்று வருதுன்னா அவனை போட்டு உயிரை வாங்கினால்வே. கெட்டிதான்ட்டு அதை படுத்துனா ஆடினால்வே. வேண்டா வேலை பார்க்க சொன்னா அவன் தங்கச்சி நிறைய பார்ப்பா. கீழே விழுந்துறாங்கடா, சத்த மாட்டானே. அதான் அன்றைக்கி நான் சொன்னேன் கீழே விழுந்துருவேன் தெரியும் வேண்டான்ட்டு. அது சொன்னதுக்கு தான் சண்டை போட்டு கோவத்தில் வந்து மாமாட்டில் இருந்தா. மறுபடியும் கெட்டி போட்டுட்டு தான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கு. எவ்வளோ சேட்டைக்காரிப்பா, என்ன நினைக்கிற அதை செஞ்சு முடிச்சிடணும். சரி அம்மா சமையல் பண்ணிட்டாங்களா? பார்க்கலண்ணா, பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரூம்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கியா? என்ன கடையில் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்லிட்டு இருக்கணும் தினமும் வேலை செய்யணும். வீட்டில் உள்ள வேலையை பார்க்க முடியாது உனக்கு. ஏற்கனவே பாதி கேவலப்படுத்தியாச்சு, இன்னும் அங்கே போய் ஒரு வேலையும் செய்திடலான்னு இன்னும் கேவலப்படுத்த போறியா? எனக்கு தெரியும்ண்ணா. வீட்டில் யார் இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அப்படி கதவை சாத்தி போட்டுட்டு உன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே இருக்க. யார் வந்துட்டு போனாலும் தெரியாது. எனக்கு நாங்கள் 2 பேர் வந்து எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கோம். வரட்டும், அவனுக்கு 2 கொடுத்தா தான் சரி வருவான்னு நினைக்கிறேன். அம்மா போனாங்கன்னு பின்னாடியே கதை திறந்து போட்டுட்டு உன்னைய நம்பி விட்டுட்டு போயிருக்கா. உங்களை நம்பி விட்டுட்டு போனாலும் அப்படி தான் இருப்பியே பொழுது. உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்ல கடை ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க. உனக்கு கட்டில் பீரோல் எதெல்லாம் எதில் வேணும்? வுட்டில் வேணுமா இல்லை இரும்பில் வேணுமா? ஏண்ணா கேட்டதுக்கு பதில் சொல்லு. எனக்கு எதுவும் விருப்பம் இல்லைண்ணா. நீனா எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுன்னு தான் சொன்னேன். அந்த பையன் வேண்டாம் தானே சொன்னேன். மீதி தானே போனேன் நீ வேணும்ன்ட்டு. அப்புறம் எனக்கு பிடிச்சதை தாங்க. ஏன்டா இப்படி சொல்லுதேன்? ஆமாம், நான் நல்ல மாப்பிள்ளையை அவளுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேருந்தேன்னா அவள் பார்த்து மாப்பிள்ளை வேணும்ட்டு போனான். நானா அவளுக்கு இதான் நல்லதுன்னு யோசிச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன். எனக்கு பிடிச்சத அது அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் நாளை பின்ன அது குறையா வரும். அவளை சொல்கிறதுக்கா அவளுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாம் சொல்லு. என் கடமை எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பி விட்ருதேன். அவ்வளோதான். ஏதோ என் கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த மரியாதை நான் காப்பாற்றணும்ல. அது எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா செஞ்சுட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன்.
எனக்கும் கெட்ட பேர் வராது, அவளும் நாளைக்கு குறை சொல்ல மாட்டாள்லாம். ஏண்ணா நான் நீ எது தந்தாலும் குறை சொல்ல மாட்டேண்ணா. இது வரைக்கும் நீ தானே எல்லாம் எனக்கு வாங்கி தந்திருக்கேன். ஆமாம், இது வரைக்கும் எல்லாமே நான் எனக்கு பிடிச்சதுன்னு உனக்கு வாங்கி கொடுத்தேன். அது உனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு தெரில, ஆனால் பெஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கி கொடுத்தேன். சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நான் பண்ணேன். அப்போ உனக்கு இதில் விருப்பம் இல்லையாடா? இப்ப சும்மா இருக்கா நீ வேற. ஏண்ணா அப்போ உனக்கு இதில் விருப்பம் இல்லையாண்ணா? நான் உன்கிட்ட என்ன கேட்டேனோ அதை மட்டும் செய்வியா? எனக்கு விருப்பம் இருக்கணும்னு நினச்சிருந்தா தான் நீ இருந்திருப்பிய. இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டேல்ல. ஆ, எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டும் உனக்கு அவ்வளோ இல்லை. உனக்கு பிடிச்சது உனக்கு வேணும்ல. இப்படி எனக்கு விருப்பம் இருக்கணும்னு நினச்சிருந்தா நீ மறுபடியும் என்கிட்ட வந்து பேசியிருப்ப. புரியுதா? என் சம்மதம் வேணும்னு நீ நின்றுப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீ கேட்டது எல்லாம் பண்ணதே அதுக்கு தான். அதே போல தான் இப்போவும் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏண்ணா நான் உன்ட்ட ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டேண்ணா? சொல்லு, கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லு. ஏன்னா உனக்கு விருப்பம் முழு சம்மதத்தோடு என்னை கல்யாணம் முடிச்சு கொடுந்தான்னா சொன்னேன். அது வரைக்கும் நான் இருக்கேன்னு தானே சொன்னேன். போகாமல் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதை போயிட்டியா அப்புறம் போனவளை திருப்பி கூட்டிகிட்டு வந்து எத்தனை நாள் வைக்க முடியும்? என்ன ஊருக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? எப்படினாலும் இந்த 2 நாள் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்க முடியே, நான் உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எல்லோரும் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பேசுவாங்க, அதை மறந்துடுவாங்க. எனக்கு எந்த கேள்வியும் வராது. எனக்கும் உன் சந்தோஷத்தை நிறைவேற்றின ஒரு திருப்தி கிடச்சிரும். ஏன்னா அப்போ உனக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு சம்மதம் இல்லையா? உனக்கு பிடிச்சதானே நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கல போதாதான். என்னடா கல்யாணத்தில் விருப்பமே இல்லாத மாதிரி பேசுகிறேன்? ஏன் விருப்பம் என்ன இருக்குது? அவளுக்கு தான் முதல்ல சந்தோஷமானு கேட்கணும், விருப்பம் இருக்கான்னு கேட்கணும். அதில் அவளுக்கு சந்தோஷம் தான், விருப்பம் தான். அதை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமைலாம். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். சொன்ன பிறகு உனக்கு சாயம் தோணுச்சு அப்போ பண்ணி கொடுக்கலாம்ல. அவள் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு பால கல்யாணத்தோடயே தெரியும். கல்யாணம் முடிஞ்சு நான் போகும்போது நான் என்கிட்ட சொல்லிட்டான். புரியுதா? இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்ததுக்கு என்ன காரணம்? விசாரித்தேன். அதில் எனக்கு திருப்தி இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்துட்டு இப்போ பதில் சொன்னேன். புரியுதா? யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கேன். சரி, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவள் லவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் கிடையாது. அவள் லவ் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே சொல்லலைக்கா. அவள் லவ் பண்ண பையனையும் நான் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இவ்வளோக்குள்ளே சொல்லுதியா மச்சம் குடிக்கட்டும், நீ ஒத்துக்கிட்டியா சொல்லு. சரி, நானே ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், நீ ஏற்றுக்கிட்டியா அதை சொல்லு. அது எப்படிடா? இவ்வளோ நாள் இங்கே குடிக்கவே இல்லை, இனிமே குடிச்சா எப்படி? இதே தான் உன் தங்கச்சிக்காரி என்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா. அவளுக்கும் அன்றைக்கி இதே தான் ட்ரையல் காமிச்சிருக்கு. புரியலடா. இப்போ நான் குடிக்கன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்னேன்? ஏற்றுக்கிட்ட முடியாதுன்னு சொன்னலாம். அதே தான் நான் நந்தினிட்ட சொன்னேன். நந்தினி நான் குடிக்க போகிறேன் நந்தினி இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கு அவளுக்கு என்ன தெரியுமா சொன்னேன் என்கிட்ட கோவத்தில்? இனிமேல் டெய்லி குடிங்க, என்கிட்ட பேசிடாதீங்க, என்னை பார்த்துறாதீங்கன்னா. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு உடனே பவிக்காவை ஃபோன் அடித்து சொன்னான், நான் குடிக்கணும் இல்லையான்னு பாருங்கன்னு. அதுக்காக தான் நாங்கள் வாங்கி வச்சு ஃபோட்டோ எல்லாம் அவளுக்கு அனுப்பிவிட்டோம் குடிக்கிற மாதிரியே. அதுக்கு தான் அவன் தங்கச்சிக்காரி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா. நான் அவட்ட பேசலை. மறுபடியும் அவள் படிக்க மாட்டாங்கிற எண்ணத்தில் தான் ஃபோன் அடித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தா. மறுநாள் நான் கிளம்பி வந்திருக்கேன். உங்களுக்குலாம் நாங்கள் பண்ணுறேன்னா உங்களுக்கு கோவம் வருது. அப்போ அவள் விஷயத்தில் ஏன் நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டேங்கிய? அவள் சரி பண்ணிக்கிடுவாடா, அவள் சொன்னால் கேட்பாங்கல்ல. அதை தான் நான் யோசித்து நான் மறுபடியும் வந்தேன். எல்லோரும் சொன்னாவன்ட்டு சரி அவன்கிட்ட பேசி பார்ப்போம் நிறுத்த சொல்லி அப்படின்னு பேசிட்டு முடிவு பண்ணலான்னு தான் நான் பாலாவே வர சொன்னேன். அதுக்குள்ளே தேவையில்லாத வேலை பார்த்தா அப்போ என்ன செய்ய முடியும்? அது சரி பண்ணி அவளுக்கு நல்ல லைஃபாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் யோசித்தேன். ஆனால் அவள் என்ன யோசிச்சா, எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதுக்கு தான் நான் என்ன செய்தேன், என் கடமை என்னவோ அதை நான் கரெக்டாக பண்ணி கொடுக்க, அவ்வளோதான். இருந்தும் நான் மாமாட்ட சொல்லி அது சரி பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். நேற்று அந்த பையன்ட்ட கேட்டதுக்கு அந்த பையன் சரின்னு தான் சொல்லியிருக்கான், மாற்றிக்கிறேன்னு. ஆனால் மாமா இவளை கூப்பிட்டு கேட்டதுக்கு இவன் என்ன சொன்னான்னு கேளு, எப்படி இருந்தாலும் நான் சரி ஏற்றுக்கிறதான்னு தான் சொன்னான். வேண்டாம் தானக்கா அந்த முடிவு எடுத்துகிட்டு போனேன். என் கடமை என்னவோ அதை மட்டும் நான் செய்தேன்க்கா. நீ தேவையில்லாமல் எந்த டென்ஷன் எடுக்காத, சந்தோஷமாக இருக்க சொல்லுக்கா, அவ்வளோதான். அதுதான் எனக்கு வேணும். இவ்வளோ நாளாக எப்படி சந்தோஷமாக இருந்தாலும் அதே போல் இனிமேல் சந்தோஷமாக இருக்க சொல்லு. அந்த பையனை உனக்கு பிடிக்கலையாடா? திரும்ப திரும்ப என்ன கேட்டுட்டு இருக்க? எனக்கு அந்த பையனையும் அந்த குடும்பத்திலேயே யாரையும் பிடிக்கலன்னு கிடையாது. எல்லாருமே நம்மள மாதிரி நல்லவங்க தான். அவன்கிட்ட இருக்க கேரக்டரில் ஒரு கேரக்டர் பிடிக்கல. அது நேற்று மாமா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதனால் எனக்கு அதில் எந்த குறைச்சலும் கிடையாது, புரியுதான்? ஆனால் இவன் என்னை மதிக்காமல் என் விருப்பம் இல்லாமல் போனால் பொறு. சரி விடு, அதை பேசி என்ன நடக்க போகுது? கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், ஏகப்பட்ட வேலை நடக்கு. ஓ, பேசி நேரத்தை கட்டுருவான். அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லாக்கட்ட ஒரு பேப்பரில் எழுதுவீங்க. ஏன்னா அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் இல்லையா? உனக்கு தனியாக சொல்லணுமா? எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் தான். உனக்கு கல்யாணம்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அதனால தானே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். பிறகு என்ன? போ, சந்தோஷமாக இரு போ. ஆனால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும், புரியுதா? அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்லாம். பிறகு என்ன இன்னுமா பேசிகிட்டு இருக்க?
வீட்டில் உள்ள வேலையை பாரு, ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது பேசு. ம் சரிண்ணா. உனக்கு கொஞ்சம் ஓவர தெரில. அவள் பேசக்கூடாதுன்னா அப்போ நீ மட்டும் நைட் வரைக்கும் விடிய விடிய அவன் முன்னாடி கூட இருந்தா? நான் என் முன்னாடி கூட இருந்தேன்னா அவளுக்கு எல்லா வேலையும் தெரியும். அவள் யாருக்குன்னே எனக்கு எல்லா வேலையும் பார்ப்பா. புரியுதா? அவளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியாமல் இருந்தாலும் நான் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருந்தேன். நீ அப்போ அவட்ட பேசவே இல்லை நிச்சயம் பண்ண பிறகு. பேசலான்னு யார் சொன்னான்? அவள் பக்கத்தில் இருக்கிற நேரத்தை தவிர எல்லாம் லைனில் தான் இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆனால் அவள் தெரியாமல் குழம்பு போய் இருந்தா, அதனால் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் அவள் கூட பேசிகிட்டு இருந்தேன். சும்மா சமாளிக்காத எரும மாடு. லூசா நீ? அவள் என்ன நிலைமையில அவளை நான் கல்யாணம் முடிச்சு கூட்டிருந்தேன்? என்ன நிலைமை அவளுக்கு? லூசு தான் நீ. போ. நான் மாப்பிள்ளை இல்லை, வேற யாரும் கல்யாணம் பண்ணிடுவாங்களோ, என்னை விட்டுருவோமோங்கிற பயத்துலேயே அவள் இருந்திருக்கா. இப்போ அதெல்லாம் விடு, சொன்ன வேலையை செய். போ, சாப்பாடு ரெடி ஆகிட்டு போ. சரி எங்கேயும் போறியா? அப்புறம் போக வேண்டாமா, வேலையாக இருப்பப்பா. போய் மண்டபம் புக் பண்ணிட்டு வரணும். சரி சாப்பிட்டு போறியா? சாப்பிடணும். நந்தினி இல்லையா? சரி எல்லாம் ரெடி ஆகிட்டேன்னு பாரு, போய் நந்தினி கூப்பிட்டு வரேன். இப்போ சாப்பிட கேட்கடா அவ்வளோ கூட போகிறேன். வெய் கூட போவ, என் முண்டாட்டி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப சீன் போடாத. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே சாப்பிட்டேன்? அவள் வந்து தான் சாப்பாடு தந்தாளோ? அவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவள் தானே தந்தா. இல்லாத பேர் வந்தா அவளை கூட்டிகிட்டு வந்தா சாப்பாடு போடுறதா சொன்னியோ? அது அப்போ போய் எப்படி கூப்பிட முடியும்ல? சரி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? போய் கூட்டாருன்னு அவள் அம்மா கூட இருந்துட்டு வர பிறகு வருவா. சாப்பிட்டுட்டு போய் வேலையை வரேன். அதில் போகும்போது 10 பேர் நான் அவளை பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வரேன். பம்பாயில் இருக்கும்போது எப்படி பார்த்தவள 3 வருஷமா? உனக்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ காண்டு? அவன் தம்பி 2 சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுல என்ன? சரிப்பா, போய் சாப்பாடு எடுத்து போய் வரேன். என்ன மைனி வேலையை காட்டுதியோ? நந்தினி உன் தங்கச்சி ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால தான் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கேன். இதே இது பவி சௌமியாவும் இருக்கட்டும். சரியில்லை பத்துக்கா. நந்தினி உன் தங்கச்சின்னு ஒன்றும் சொல்ல மாட்டேக்கியா? அப்போ பவி சமயம் பார்த்தா எப்படி தருது? சரி டவுன்னு சொல்ல மாட்டேன். போ வா சாப்பிடுவா.